நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. வணக்கம், நான் srinivasan. கண்ணதாசன் வீட்டு கைமானத்துக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போது பிரெட் அல்வாங்க. பிரெட் அல்வா ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. பால் ஒரு 1.5 கிளாஸு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. பால், ப்ரெட்டு ஒரு 4 ஸ்லேஸு. நீங்கள் பேக்கரி ப்ரெட் மட்டும் வாங்கிடாதீங்க. நார்மல் பிரெட்டானிய ப்ரெட், இந்த மாதிரி ப்ரெட் இருக்குல்ல, அந்த மாதிரி ப்ரெட் வாங்கிக்கோங்க, அதான் நல்லா வரும். 4 ப்ரெட்டு சுற்றி சைடில் இருக்கிறத எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். 4 ப்ரெட் ஸ்லேஸு. பால்கோவா ஒரு 100 இல்லை 150 கிராம் பால்கோவா. நெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது முந்திரி பருப்பு சீவி எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு. இது பாதாம் பருப்பு. இது வால்நட் பாருங்க. பாதாம் பருப்பும் சீவி எடுத்து வச்சுருக்கேன். வால்நட் கொஞ்சம் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா பால்கோவா போடுறதால சர்க்கரை அவ்வளோ தேவைப்படாது. டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேங்க. கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிறேன் எடுப்பேன். ஏன்னா நெய்யில் ப்ரெட்டை அப்படி போட்டுருங்க, டக்குன்னு ரோஸ்ட் ஆயிரும். அது இந்த 4 ப்ரெட்டு ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. இதில் 1.5 கிளாஸ் பால் காய்ச்சி தான் வச்சுருக்கேன் நான், பச்சை பால் இல்லை. இதை ஊற்றிக்கலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்தால் பால் அப்படி ப்ரெட்டு கரைஞ்சிரும். உங்களுக்கு கட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த இருங்க, ப்ரெட்டு கரைஞ்சிரும். நான் முதல்லாம் பண்ணும்போதுங்க வெறும் ப்ரெட்டை பாலில் ஊற வச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி பண்ணுவேன். பச்சை ப்ரெட்டாகவே பாலில் ஊற வச்சுட்டு பண்ணுவேன். அப்புறம் பார்த்தா சில இந்த நான்வெஜ் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு கலர் மாதிரி இருந்தது. அப்போ தான் சரி இது நெய்யில் ரோஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குமோன்னு பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. நெய்யில் ரோஸ்ட் பண்ணால் சும்மா பாலில் ஊற வச்சு பண்ணுறது ரொம்ப நல்லா வரும். பாருங்கள், இந்த பாலில் எப்படி பாருங்கள் ப்ரெட்டு குழஞ்சிருச்சு நல்லா. இந்த ஸ்டேஜில் சர்க்கரை உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாங்க. ரொம்ப பால்கோவாலையும் சர்க்கரை இருக்கும் உங்களுக்கு, அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூனு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக தான் இதை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேங்க. சர்க்கரை வேண்டானா விட்டுடலாம், இல்லைன்னா நீங்கள் மில்க் மேட் கூட சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் உங்களுக்கு சர்க்கரை வேண்டானா நீங்கள் கொஞ்சம் மில்க் மேட் கூட இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் சேர்த்துக்கலாம். இல்லை சர்க்கரையும் வேணாம் மில்க் மேடும் வேணான்னா வெறும் பால்கோவா போதும். இது பாருங்கள், இதில் இப்போ பால்கோவா சேர்த்துட்றேன். அவ்வளோதான். இதில் பாதாம் பருப்பு, இது முந்திரி பருப்பு, அப்புறம் பாதாம் பருப்பு சீவி தான் வச்சுருக்கேன் பாருங்கள். எதுவுமே வறுக்க வேணாங்க, பச்சையாகவே போட்டலாம். அப்புறம் வால்நட். பருப்பெல்லாம் ரொம்ப அவசியன்றதே இல்லை, நான் இருந்ததால் இப்போ போட்டிருக்கேன். நீங்கள் இருந்தால் முந்திரி மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா கூட போதும். பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. உங்கள் வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ, பாதாம் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நீங்கள் அதை ஒன்று மட்டும் போட்டுக்கலாம். எல்லாமே போடணுன்னு அவசியம் இல்லை, நான் இருந்ததால் போட்டேன் இப்போ எல்லாமே. ஆனால் ஒரு விருந்துன்னு வந்ததுன்னா எல்லாமே வாங்கி எல்லா நட்ஸும் வாங்கி போட்டு பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. அந்த நட்ஸ் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இப்போ பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் பண்ணுறேன், கிளிக் பண்ணிடுங்க.